அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோயிலம்பாக்கத்தில் என்னுடைய உறவினர் மருத்துவர் ராஜசேகர் அவருடைய மருத்துவமனை சுக்ரா மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்று மருத்துவத்துறையில் தமிழகம் இந்தியாவில் ஓரளவுக்கு முதன்மையாக இருக்கிறது. ஆனாலும் அதே வேளையில் தமிழகம் பீகார், தமிழகம் உத்தரப்பிரதேஷ், தமிழகம் சத்தீஸ்கர், தமிழகம் ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்களில் ஒப்பீட்டில் தமிழகம் முன்னேற்றம் பாதையில் இருக்கிறது. ஆனால் அது போதுமானது இல்லை. மருத்துவத்துறையிலே பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வர வேண்டும். அனைத்து மாவட்டங்களில் இப்போ 38 மாவட்டம் இருக்கிறது. இன்னும் 6 மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே மருத்துவ கல்லூரிகள் இல்லை. அதை கொண்டு வர வேண்டும். நீ போயிட்டு மத்திய அரசு வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. இந்த கோரிக்கையை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள், சந்திப்புகள், ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ தொண்டர்கள் இதற்காக சிறைக்கு சென்றார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த பிரதமர்கள், குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்களை பலமுறை சந்தித்தார் இதற்காக. அதன் தொடர்ச்சியாக விபி சிங் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு வாஜ்பாய் அவர்களை பலமுறை சந்தித்தார். அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்களை பலமுறை சந்தித்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களை பலமுறை சந்தித்து இதை வலியுறுத்தி இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பலமுறை வலியுறுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த வெற்றி எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேரும். பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இடையிலே இதை வைத்து யார் யாரையோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் எங்களுடைய நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கை, இந்திய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இது கொடுக்க வேண்டும் என எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அது எங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை. அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இது காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில், நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூட இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை. ஆனால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். அடுத்தது மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷன் ஒன்று, ரோஹிணி ஆணையத்தை நிறுவி அதில் ஓபிசிக்குள்ள எந்தெந்த சமுதாயம் அதில் அத்துணை இடங்களை தட்டி செல்கிறார்கள், யாருக்கு கிடைக்கவில்லை என்று இதில் ஒரு ஆய்வு நடத்தி இதை அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம். அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக
ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்போ இருக்கின்ற மோடி அவர்கள் அரசுதான். இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா? இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி இதை அறிவிக்கணும் செய்யணும் சொல்லிட்டு இருக்கிறது அது வேறு. இவ்வளவு காலமா உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தது. நான் அப்பொழுது அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்போ இருக்கின்ற உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவரிடம் சென்று எப்படியாவது வலியுறுத்தி 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து போட்டு 2011 எடுக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று பலமுறை கேட்டு வலியுறுத்தி எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம். அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது சோசியல் அண்ட் எக்கனாமிக் சர்வேன்னு மாத்திட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஹோம் மினிஸ்ட்ரி நடத்தணும். ஆனா அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட்டும் கிடையாது, ஆட்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு ஏதோ ஒரு நடத்தினாங்க, அது வெளியில கூட விட முடியாத ஒரு சூழல், ஏதோ ஒன்று கணக்கு நடத்தினாங்க, அவ்வளவுதான். அது ஜாதிவாரி கணக்கு இல்லை. அப்போ திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியா இருந்தது அப்போ அறிவிச்ச நேரத்தில். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை அவரை சந்தித்து அத்வானி அவரிடம் வலியுறுத்தி, அப்பொழுது துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வலியுறுத்தி எடுக்கின்ற நேரத்தில் அத்வானி அவர்கள் ஒத்துக்கிட்டார். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட நேரத்தில் பார்த்தா குஜராத் பூகம்பம் வந்துடுச்சு. பூகம்பம் வந்தவுடன் அப்புறம் அப்படியே அது விட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்க வலியுறுத்திட்டு வரோம். மத்தியில பலமுறை வலியுறுத்தி, நான் நாடாளுமன்றத்தில் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்பு கூட நான் நாடாளுமன்றத்தில் தெளிவா நான் பேசியிருக்கிறேன். வெள்ளக்காரன் எடுத்தது 1931 எடுத்த அந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான், தரவுகள் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். நமக்கு இப்பொழுது மாடர்ன் நவீன தரவுகள் வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசி உடனடியாக மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்தது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும். இதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இது எங்களுக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி இதுங்க? யாருக்கு வெற்றி இது? உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சர்வே நாங்க கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும். இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும், சென்சஸுக்கும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னா நேற்று சில தொலைக்காட்சியில பார்த்தேன், அவங்களுக்கு என்னன்னு தெரியாமலே உளறிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் என்னன்னு கூட தெரியல, ரியாலிட்டியே தெரியல. சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும் சென்சஸ். அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சென்சஸ் கூட எடுக்கிறது, அது இன்னொரு அடிஷனல் டேட்டா தான். இந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறது இப்ப பிராக்டிக்கலா என்ன ஆகும் பாருங்க. கடைசி சென்சஸ் எடுத்தது 2010 இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டேட்டா நமக்கு எப்ப வந்ததுன்னா 2013 வந்தது. 3 ஆண்டுகள் ஆச்சு அந்த டேட்டா வரத்துக்கு, அது கம்பைலேஷன்லாம் போட்டு அறிவிக்கிறதுக்கு. இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது அடுத்த சென்சஸ்ல காஸ்ட் சென்சஸ் கூட நாங்க சேர்த்து எடுப்போம். தனியா காஸ்ட் சென்சஸ் சொல்லல. காஸ்ட் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்கன்னா 2026லயோ 7லயோ எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அடுத்த 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள், இது நான் சொல்றது சென்சஸ் டேட்டா மட்டும். இப்ப நீங்க அதுல ஜாதிவாரி சேர்த்து டேட்டா சேர்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும் முதல்ல நமக்கு டேட்டா வரத்துக்கு. ஏன்னா இது 145 கோடி மக்கள் சார்ந்த ஒரு விஷயம். இது இவ்வளவு எடுக்கணும்னா அது கம்பைல் பண்ணி, அது திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயும் கம்பைல் பண்ணி கம்பேர் பண்ணி எதெல்லாம் வரத்துக்கு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆகும். இது பிராக்டிக்கல். இடையில நாங்க ஏன் தமிழக அரசை சர்வே எடுக்கணும்னு நாங்க சொல்றோம்னா பல காரணங்கள் இருக்கு. பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று, உச்சநீதிமன்றத்தில்
69 விழுக்காடு வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு 2007 போட்டது. பிறகு 2010 ஒரு தீர்ப்பு வந்தது. 2018 மறுபடியும் இன்னொரு வழக்கு போட்டாங்க. 2020 இன்னொரு வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கெல்லாம் சேர்த்து இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கேட்கறது, தமிழ்நாட்டில் டேட்டா இருக்கா? 69 விழுக்காடு மக்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கிறாங்களா? நியாயப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். நீங்க இல்ல மத்திய அரசு எடுக்கிறாங்க சொன்னா மத்திய அரசு எடுக்கிறதுக்கு எப்படியாவது 3, 4, 5, 6 ஆண்டுகள் கூட ஆகலாம். இது பிராக்டிகல் இஷ்யூ. இடையில கேஸ் வந்துருச்சுன்னா இதை ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடு ரத்து பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொல்றது மிக முக்கியமானது. ஏன் தமிழக அரசு சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும்? அண்டர் தி 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட். இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க. எதுக்கு இந்த சட்டத்தை கொடுக்கறாங்க? கணக்கெடுப்பு சட்டம். கணக்கெடுப்பு சட்டம்னா நீ மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்களும் அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தலாம், டேட்டா வாங்கலாம். ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, எத்தனை வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க, அதுல அரசு வேலையில் இருக்காங்களா, இல்ல அவங்க குடிசையில வாழறாங்களா, அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, இல்ல அவங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா, மின்சாரம் இருக்கா, சாக்கடை இருக்கா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பட்டதாரிகள், முதல் பட்டதாரி, இதெல்லாமே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அவருக்கு. ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தமிழ்நாட்டில் என்னென்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் முதலமைச்சர் யார் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன முதல்ல மனசுல வரணும், ஓ தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நான் அவருக்கு ஏற்ற திட்டங்கள் கொடுக்க முடியும். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 114 பிரிவுகள் எஸ்சி எஸ்டியில் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த 114ல 36 பிரிவுகள் மலைவாழ் மக்கள் எஸ்டியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். மீதி இருக்கிற 78 பிரிவுகள் எஸ்சியில் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள்ல 78 பிரிவுகள் இருக்கிறாங்க. இது ரெண்டு சேர்த்து தான் எஸ்டி எஸ்டி. எஸ்சி எஸ்டி இதுக்கு தமிழ்நாட்டில் 19 விழுக்காடு இடஒதுக்கீடு, 18+1. இப்போ நல்ல நிர்வாகி என்ன செய்யணும்? எஸ்சி எஸ்டிக்கு நாங்க 19 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இந்த இடங்கள், இந்த கல்வியோ, இந்த வேலை வாய்ப்போ, இந்த 114 பிரிவுகளுக்குள்ள யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு குறைவா கிடைக்குது, இந்த டேட்டா வேணுமா வேணாமா? இந்த டேட்டா வச்சாதான் அது யாருக்கு கிடைக்காத மக்களுக்கு கிடைக்க வைக்கணும். அதுதான் டேட்டா வேணும், அதுக்குதான் சர்வே வேணும். இது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் 377 சமுதாயங்கள் இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 377 சமுதாயங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 377 சமுதாயங்களுக்காக கூட இதுல எந்தெந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல. இப்ப மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியுமா? அதுல யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்ப இந்த டேட்டா எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு அவசியம் இல்லையா? விருப்பம் இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க சர்வே எடுங்க. சர்வே எடுத்து எஸ்சி எஸ்டில நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ஒதுக்கீடு கொடுங்க. கிடைக்காதவங்களுக்கு நீங்க இப்ப அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுக்குறீங்க. அருந்ததியர் ஒரு பிரிவு, தனி பிரிவு, ஆதி திராவிடர்கள் ஒரு பிரிவு, தேவேந்திர குல வேளாளர் ஒரு பிரிவு, 3 பெரிய பிரிவுகள். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் எவ்வளவு இருக்கு? 78 பிரிவுகள் இருக்கு. அவங்களுக்குள்ள 78 பிரிவுகள் யார் யாரு கிடைக்கல, இடம் கிடைக்கல, படிப்பு கிடைக்கல, வேலை கிடைக்கல, ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியா வேணும். 20% எம்பிசி வச்சிருக்கீங்க, அதுல 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யார் அதிகமா அதுல 115 சமுதாயங்கள் யார் அதிகமா எண்ணிக்கையில எடுத்துட்டு போறாங்க சீட்டை, யாருக்கு கிடைக்கல, யாரு குறைவா இருக்கு, அதை நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு டேட்டா வேணும். பிசியில 30% நம்ம கொடுக்கிறோம்,
இடஒதுக்கீடு பிசில யாரு எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க, இல்ல யாரு கம்மியா தட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநில அரசு தான் டேட்டா எடுக்கணும். மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் மேக்ரோ லெவல். மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கேன். தலையை எண்ணிப்பாங்க. தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தேவர்கள் எத்தனை பேர், இப்படிதான் தலையை எண்ணுவாங்க. இன்னொன்னு கூட நான் சொல்றேன். ஆனா சர்வே என்பது அதுல டீடைல்டா எடுத்துக்கலாம். இந்த சமுதாயத்துல என்னென்ன நிலையில இருக்காங்க. ஒன்னு பாப்புலேஷன், ரெண்டு சமூக பின்தங்கிய நிலை. இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும். இதுதான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் விரும்புறாங்க. சும்மா மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க, இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு இல்ல. அவங்க என்ன கேட்கிறாங்க, சமூக பின்தங்கிய நிலை எப்படி இருக்கு, மக்கள் தொகை எப்படி, ரெண்டுமே சேர்ந்து நியாயப்படுத்துங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க தேவையில்லை. அதுதான், அதுக்கு நமக்கு டேட்டா வேணும், அதுக்கு சர்வே பண்ணதான் கிடைக்கும். இப்போ இன்னொன்னு கூட சொல்றேன். மத்திய அரசு கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது 30 கேள்விகள் கேட்டாங்க, சென்சஸ். அந்த 30 கேள்விகள்ல 15 இல்ல, நான் கடந்தது இல்லை, இப்போ இந்த 30 கேள்விகள் தான் கேட்பாங்க. அந்த 30 கேள்விகள்ல கிட்டத்தட்ட 20 கேள்விகள் எந்த வீடு, எப்படி நம்பர், எத்தனை பேரு, அதெல்லாம் சென்சஸ் டேட்டா. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மொத்தம் 5 கேள்வி தான் கேட்பாங்க. இன்னும் அது வெளியில விடல எப்படி பண்ண போறாங்கன்னு. பட் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா 145 கோடி மக்கள், 5 கேள்வி தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கேட்பாங்க. அந்த நிலையெல்லாம் இருக்கு. ஆனால் அதை வைத்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதுக்காக என்ன சொல்றேன், உங்களுக்கு சட்டம் இருக்கு. தெலுங்கானால பண்ணிருக்கிறாங்க. தெலுங்கானா எத்தனை கேள்வி தெரியுமா கேட்டிருக்கிறாங்க? 75 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. 56 முதல் கேள்வி, முக்கிய கேள்விகள், மெயின் கொஸ்டின்ஸ். மீதி இருக்கிறத துணை கேள்விகள். 75 கேள்விகள் கேட்டு அவங்களுடைய முழு விவரம் எடுத்து அதன் பிறகுதான் இப்போ இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதோ. இடஒதுக்கீடு மட்டும் நான் பேசல, நான் சொல்றேன். இப்போ ஒரு சமுதாயம் மலை குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஃபுல் டேட்டா எடுக்கிறோம். எடுத்துட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு டேட்டா இந்த சர்வேல தான் எடுக்க முடியும். மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது, எடுக்க முடியாது. அப்படி எடுத்து அந்த மலைக்குறவர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்களுக்கு கடனை கொடுங்க, இலவசத்தை கொடுங்க, வேலையை உருவாக்குங்க, படிப்பை கொடுங்க. அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும். இல்ல குத்து மதிப்பா நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் அதை ஏத்துக்க முடியுமா? ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகாரம் இல்லை, எப்படி அதிகாரம் இல்லை? எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொடுத்தோம்? உங்களுக்கு கணக்கெடுக்க நடப்பதான் சட்டம் கொடுத்தோம். இந்தியன் புள்ளியியல் விவர சட்டம், பேரு இந்திய புள்ளியியல் விவர சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 பாஸ் பண்ணுது. அந்த சட்டத்தின் கீழ் தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானால எடுத்திருக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க, இப்ப ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒடிசால அறிவிச்சிருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த நீதிமன்றமோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல. நேற்று தொலைக்காட்சியில பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு, நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு. எப்படியா பொய்ய சொல்லுவீங்க நீங்க? இந்தியாவில் இது வரைக்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 பயன்படுத்தி யாராவது எந்த டேட்டா எந்த மாநிலம் எடுத்தாலும் எந்த நீதிமன்றம் தடை பண்ணல, தடை பண்ண முடியாது. அதில் வந்த டேட்டா வச்சு அதை நியாயப்படுத்தல. பீகார்ல என்ன தடை பண்ணாங்கன்னா அதில் வைத்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தாங்க. அதிகப்படுத்த எப்படி பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை வச்சுதான் அதிகப்படுத்தினாங்க, சோசியல் பேக்வர்ட்னஸ் வச்சு அதிகப்படுத்தல, ரெண்டுத்தையும் நியாயப்படுத்தல. அதனாலதான் தடை பண்ணிருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்த்து நீங்க அதை சேர்த்து கொலாபரேட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யாரும் எந்த நீதிமன்றம் தடை பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல. அதுக்காகத்தான் நாங்க மீண்டும் சொல்றோம், தமிழக அரசு இதை உடனடியாக எடுங்க. எடுத்து நீங்க அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு தெரியணும். மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு இருக்குதா, போட் இருக்குதா, இப்படி எல்லாம் தேர்ந்து எல்லாம் இப்ப எம்பிசில உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த சர்வே தான் பண்ண முடியும். பிசில நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சர்வே பண்ணணும்.
ஏன் எஸ்சியில நீங்க இன்னும் உள்ஒதுக்கீடு கொடுங்க. நீங்க அருந்ததியருக்கு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்து அது கிராஸ் லெவல், மேக்ரோ லெவல்ல. அதுக்குள்ள நீங்க எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. அவங்களுக்கு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்க சர்வே தான் பண்ணணும். சென்சஸ் வச்சு ஒன்னும் பண்ண அது மாதிரி டேட்டா கிடைக்க போறது கிடையாது. அதுல அதனால ஒவ்வொரு பிரிவுக்குள்ள நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா சர்வே பண்ணணும். இன்னொன்னு, இப்ப நேற்று கூட பேசினாங்க, திமுக சார்ந்தவங்க பேசி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சுதந்திர இந்தியாவில இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல. கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க 30% தமிழ்நாடுல பிசி கொடுத்தீங்க? எப்படி தமிழ்நாடுல நீங்க எம்பிசி 20% கொடுத்தீங்க? எப்படி நீங்க தமிழ்நாட்டில் 3.5% இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுத்தீங்க? எப்படி தமிழ்நாட்டில் நீங்க 3% அருந்ததியர்களுக்கு கொடுத்தீங்க? எந்த கணக்கெடுப்பு நடத்தீங்க? நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க? இந்த டேட்டாலாம் சட்டநாதன் கமிஷன் 69ல 70ல அவங்க கொடுத்த டேட்டா, எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண டேட்டா. அதன் பிறகு அம்பாசங்கர் அவர்கள் 84 85ல டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ண டேட்டா. அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார். அதை வச்சுதான், இந்த டேட்டா வச்சுதான் 20% எம்பிசி கொடுக்குறீங்க. அது கோர்ட் ஏத்துக்குச்சு, நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. 10% அதுல வன்னியர்களுக்கு கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை? அது ஏன் ஏத்துக்கல? 20% ஏத்துக்கிறீங்க, கோர்ட்டும் ஏத்துக்குச்சு, நீங்களும் ஏத்துக்கிறீங்க. அதே டேட்டா வச்சு வன்னியர்களுக்கு 10% கொடுத்தா அதையே ஏத்துக்க மாட்டீங்க. அதே டேட்டா வச்சுக்கிட்டு அதே ஜனார்தன் ரெக்கமெண்டேஷன் 3% இஸ்லாமியர்கள் கொடுக்கிறாரு, அதை ஏத்துக்கிறீங்க. இதே ஜனார்தனன் 3% அருந்ததியர் கொடுக்கணும்னு சொல்றாரு, அதை ஏத்துக்கிறீங்க. இதே ஜனார்தனன் வன்னியர்களுக்கு 13% கொடுக்கணும்னு சொல்றாரு, அது மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? என்ன நியாயம் அது? இது நான் வந்து இங்க வன்னியர் பிரச்சனை மத்த பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் சொல்லல. தட் இஸ் a bigger problem than இந்த பிரச்சனை. பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு. 69 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, நம்முடைய உரிமைகள். பேசிக் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சமுதாயங்கள் இருக்கு. அந்த மாவட்டத்தை வளம் பெற, இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. இந்த 38 மாவட்டத்தில் 20 மாவட்டம் மிக 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 பின்தங்கிய மாவட்டங்கள். அந்த 20 மாவட்டத்தில் 15 மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இந்த 15 மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கல்வியில கடைசி 15 இடத்துல வருது. எப்போ? 30 வருஷமா வருது. சுகாதாரத்தில் கடைசியில வருது. குடிசையில அதிகமா இருக்கிற, தமிழ்நாடு அதிகமா குடிசை இருக்கிற மாவட்டங்கள் இந்த 15 மாவட்டம். தனிநபர் வருமானம் மிக குறைவான மாவட்டம் இந்த 15 மாவட்டம். தொழில் இல்லாத மாவட்டம் இந்த 15 மாவட்டம். வேலை வாய்ப்பு இல்ல, ஆனா டாஸ்மாக் விற்பனையில முதல் இடத்துல இருக்கு. முதல் ஃபர்ஸ்ட் 15ல இந்த 15 மாவட்டம் வருது. அப்போ என்ன, நீங்க ஒரு முதலமைச்சரா நீங்க என்ன செய்யறீங்க? என்ன செய்யணும்? என்ன? ஒன்னும் செய்யல. அப்போ இந்த மாவட்டத்தை, இந்த மாவட்டத்தில் யார் வாழறா? பட்டியலின மக்களும் வன்னியர்களும் அதிக அளவுல எண்ணிக்கையில் இருக்காங்க. எல்லா சமுதாயம் இருக்கு, இந்த 2 சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு. அப்போ நீங்க இந்த சம்பந்தமா திட்டங்கள் நீங்க கொடுத்து அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க பண்ண முடியும், ஸ்கீம்ஸ் பண்ண முடியும், திட்டம் கொடுக்க முடியும். எல்லாமே இடஒதுக்கீடு பத்தி நான் பேசல. இடஒதுக்கீடு என்பது ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ், டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சமூக நல திட்டங்கள் இருக்கு, அது வேலை வாய்ப்பு உருவாக்குறது, அதன் பிறகு வந்து கடன் கொடுத்து அவங்கள முன்னேற்றுவது, இதெல்லாம் பல வகையான முன்னேற்றங்கள் இருக்கு. இதற்கெல்லாம் டேட்டா. அப்ப எங்க டேட்டா இருக்கு உங்களுக்கு? என்ன டேட்டா வச்சு நீங்க இதெல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு டேட்டாவே வேண்டாம். அப்ப நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க டேட்டா இல்லாம? ஏன் பஸ்ல போய் இலவச பெண்களுக்கு பஸ்ன்னு சொன்னீங்க, அதுல நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? எத்தனை பேர் எலிஜிபிள் கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? நீங்க எத்தனை பெண்கள் எலிஜிபிள் கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? இல்ல நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, அதுக்கு நீங்க டேட்டா சேகரிச்சுட்டு எத்தனை பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடு, நல்ல திட்டங்கள் கொடுக்க, உதவித்தொகை கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் அது பண்றீங்கல்ல? ஏன் எத்தனை தெருநாய்க்கள் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல? எத்தனை மாடு வந்து ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல? அதுக்கு ஏற்ப நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல? அப்போ நீங்க மக்கள் தொகையில, மக்கள் சபையில சமுதாயங்கள், எத்தனை சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்ல. அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்குது, ஆள் இருக்கு, நிதி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, மற்ற மாநிலங்களை எடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க.
ஆனா கேட்டா எங்களுக்கு மத்திய அரசு தான் பண்ணணும். இப்ப மத்திய அரசு அறிவிச்சோடனே அது நாங்க சொல்லிதான் இவங்க அறிவிச்சு என்ன இதுல. அதனால இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, இது கொஞ்சம் காலம் ஆகும், நாங்களும் வலியுறுத்துவோம். வலியுறுத்து இல்லாம இருக்க போறதில்ல, சீக்கிரம் எடுங்கன்னு சொல்ல போறோம். ஆனா இது தனியா காஸ்ட் வைஸ் சென்சஸ் எல்லாம் இல்ல, இது மக்கள் தொகை சென்சஸ் எப்ப எடுக்கிறாங்களோ அப்பதான் இது சேர்த்து எடுப்பாங்க. சென்சஸ் எப்ப எடுப்பாங்கன்னு இன்னும் அறிவிக்கல. அதனால அதுக்குள்ள ஒரு தலைமுறை போயிடும். அப்போ ஒரு தலைமுறை உங்களால வீணாகணுமா? அதுக்காகத்தான் நான் சொல்றேன், பீகார்ல எடுத்தது, தெலுங்கானால எடுத்தது, ஆந்திரால, கர்நாடகா, ஒரிசால எடுக்கிறதெல்லாம் அது நீங்க எடுங்க. உங்க கூட்டணி கட்சி தானே எடுத்திருக்கிறாங்க, உங்க கூட்டணி தானே தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலையும் இருக்கிறாங்க. அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, ஏன் உங்களால எடுக்க முடியல? அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எங்க கோரிக்கை நிச்சயமா தமிழக அரசு எடுங்க. நீங்க சமூக நீதினு பேசுறீங்கல்ல, உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுத்து அதற்கேற்ப நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடுகளோ வேற என்னென்ன வழிகளோ அவர்களை முன்னேற்றதற்கு அத்துணை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கோம். சொல்லாமா? எல்லாமே நான் சொல்றது 75 கேள்விகள். மத்திய அரசு எடுத்தாலும் 5 கேள்வி தான் எடுப்பாங்க. ஒரு காலம் ஓபிசினா என்ன கம்யூனிட்டி, அதுல சப்காஸ்ட் என்ன, இதுதான் எடுப்பாங்க. தவிர அவங்களுக்கு என்ன அதுல எவ்வளவு வருமானம், வீடு இருக்குதா, முதல் பட்டதாரியா, குடிசை இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, அதெல்லாம் எடுக்க போறது இல்ல. ஜென்ரலா இது ஒரு கிராஸ் லெவல், மேக்ரோ லெவல் எடுப்பாங்க. ஆனா அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது. சென்சஸ் மட்டும் 3 வருஷம் ஆகுது. அது கூட காஸ்ட் சென்சஸ் எடுத்தாலே இன்னும் டைம் ஆகும், பிளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆயிடும். அதனால இது நாம உடனே எடுத்தது. இதுக்கு அப்புறம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, இது முக்கியமானது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்போ நம்ம பாட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம 69 விழுக்காடு போய் அப்புறம் அதுவும் போயிட போகுது. மத்திய அமைச்சர் நேற்று பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மாநிலங்கள் தாங்களாகவே எடுத்துக்கொண்டால் குழப்பங்கள் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? சில மாநிலங்களை நல்லா எடுத்துக்கிறாங்க, சில மாநிலங்களை சரியா எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறார். இது நீங்க இதை கேட்கணும். மத்த இதுல எல்லாம் பண்ணும்போது நீங்க மட்டும் தயக்கம் காட்டுறது யாரை பார்த்து பயப்படுறாங்க? சரி, இல்ல இந்த கேள்வி நீங்க முதலமைச்சரை கேட்கணும். அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது ரொம்ப தவறானது. தெலுங்கானால இதே சட்டம் தான், இந்தியாவுக்கே இந்த சட்டம் பொருந்தும். அந்த இந்தியாவுக்கு பொருந்துகிற சட்டத்தில் தெலுங்கானால எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கர்நாடகால முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க, இதே சட்டத்தின் கீழ். அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாதா? தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் தான் பொருந்தும். அந்த சட்டத்தின் கீழ் தான் எடுங்க. தெலுங்கானால 75 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ டீடைல்டா எடுக்கிறது அது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க, 1931 அப்புறம் இப்ப எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட 90-93 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப எடுக்கிறோம். அது எடுத்துக்கு நல்லா எடுத்து ஒழுங்கா எடுத்து இது இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த 50 ஆண்டுகள் இந்த டேட்டா வச்சுட்டு பண்ணணும். காங்கிரஸ் தலைவர் செல்வ சொல்லியிருக்காரு 10 ஆண்டுகளாவே இல்லாம போது தேர்தல், பீகார் தேர்தல் அந்த நோக்கத்துக்காக பண்றீங்களா, புதுசா நானும் கேட்டிருக்காரு. அதாவது மோடி அரசு இது என்ன சொல்றேன். இப்ப என்ன இப்ப இவங்க இவ்வளவு நாளா ஆண்டானுங்களே, தமிழ் இந்தியாவை ஆண்டாங்கல்ல, அப்ப ஏன் அறிவிக்கல?